நான் அந்த இடத்துல ஒரு சுந்தரி கண்ணால் அந்த பாட்டை போட்டிருந்தாங்கன்னா ஜனங்க கலக்கியிருக்கோம் அங்கே. அப்புறம் இந்த கல்லூரி வாசலை ரிமூவ் பண்ணி இளையராஜா சார் கிட்டலாம் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு நல்ல சாங்கை ஒன்று போட்டிருந்தாங்கன்னா என்னையும் ரொம்ப ஜோஷாக இருக்கும். கதை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரஜினி சார் வந்தாலே சூப்பருங்க. எக்ஸலண்ட் மூவி. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். அவங்க நம்மலாம் சப்போர்ட் பண்ணால் தான் உலக அளவில் இனியும் பேசப்படும். புரியுதுங்களா? இது மாதிரி படம் உண்மையாகவே சொல்கிறேன். இது திருவிழாலாம் சொல்ல செலிப்ரேஷன் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் ரஜினி சார் இருக்க டைமில் நாங்கள்லாம் வாழறதே எங்களுக்கு கொடுத்த லக்கி இதுதான். உண்மையாகவே கிரேட் இதுங்க. இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. நாங்கள் எல்லாருமே லவ் பண்ணோம். நான் போய் ஒரு 10 வாட்டி 15 வாட்டி போவேன். இவங்கெல்லாம் பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் உண்மையாக ரசிகன் இல்லை. அவரோட ஃபேன் நான் பாருங்கள் திருப்பியும் சொல்கிறேன், அவரோட ஃபேன் கிடையாது. நான் ஏசினான்னு அர்த்தம் ஏர் கண்டிஷனர். அவ்வளோ எனக்கு பிடிக்கும் அவரால் தான் எல்லாமே. வாக்கிங், சிங்கிங், டான்ஸிங் எல்லாமே அவரால் தான். அதனால தான் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. புரியுங்களா? அந்த மோட்டிவேஷன் கிடைக்கிறனால தான் நாங்கள் பாருங்கள் இப்போ ஒர்க்கில் சரி, ஃபேமிலிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, இந்த ஒய்ஃப் ஹஸ்பண்டு, அப்புறம் பையன்கிட்ட அன்பு, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அன்பு, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது எல்லாமே அவர்கிட்ட தான் வந்து. சும்மா அந்த ஸ்டைலெல்லாம் காட்டுறாரு. அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் எந்த கெட்ட பழக்கம் பண்ணக்கூடாது. நான் இது வரைக்கும் குடித்ததும் கிடையாது, சிகரெட்டும் அடிச்சதில்லை.